ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमा हरि ओम्. கீதையினுடைய 3வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோம். இன்றிலிருந்து கீதையினுடைய 4வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இப்ப முதல் அத்தியாயம் அர்ஜுனன் சந்தித்த சவால்கள், அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட ஒரு விதமான மன அழுத்தம், கவலைகள், அதன் காரணமாக அர்ஜுனன் ஒரு தவறான முடிவை எடுக்க துணிகின்றான். ஆனால் பகவான் அர்ஜுனனை அந்த தவறான முடிவு எடுக்கிறதுக்கு விடலை. He was about to give up his own ஸ்வதர்மம். அர்ஜுனன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விடுவதற்கு தயாராகிவிட்டான். பட் ஃபார்ச்சுனேட்லி he didn't act on his own instinct. அர்ஜுனன் தன்னிச்சைப்படி முடிவுகளை எடுக்கவில்லை, தன்னிச்சைப்படி செயல்களை செய்யவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். Sometimes we go to great people, we seek their advice. இப்ப பெரியவர்களிடத்தில் சென்று நம்மளுடைய பிரச்சனைகள் குறித்து, நம்மளுடைய வாழ்க்கை குறித்தெல்லாம் நிறைய ஆலோசனைகள், அறிவுரைகள் எல்லாம் கேட்போம். up to that we are fine. ஸோ ரொம்ப சின்சியரா கேட்போம் போய். அவர்களும் இவ்வளவு சின்சியரா கேட்கிறார்களேன்னு உட்கார வச்சு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவார்கள். பட் அல்டிமேட்லி we act only on our instinct. நாம எவ்வளவு அறிவுரைகளை எல்லாம் கேட்டாலும் கூட we don't follow them. So generally people are prompted by their own instinct. அதுக்கப்புறம் தன்னிச்சைப்படி நமக்கு எது விருப்பம்னு தோன்றதோ, நமக்கு எது சரின்னு தோன்றுகின்றதோ அதுபடிதான் முடிவுகளை எல்லாம் எடுப்போம். That means what? See, we don't completely surrender to anyone. அப்படி பெரியவர்களிடத்தில் போய் தர்ம விஷயங்களாக இருந்தாலும், ஞான விஷயங்களாக இருந்தாலும் ஆலோசனைகளை எல்லாம் கேட்கும் பொழுது அவர்கள் ஒன்றும் ஆலோசனைகளை தன்னிச்சைப்படி வழங்குறது கிடையாது. They don't give such kind of advice out of their own instinct. It is born out of their own experience. அவங்க எவ்வளவு பேருடைய பிரச்சனைகளை இதே மாதிரி பார்த்திருப்பார்கள், அவர்களுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் நம்முடைய சாஸ்திரங்களில் தர்ம விஷயங்களை குறித்து, ஞான விஷயங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை ஆதாரமாக வைத்து உபதேசங்களை கொடுப்பார்கள். Rarely we find an individual who implicitly follows the advice of the teacher. Most of the people in this world, they follow their own instinct. Fortunately, Arjuna did not do that mistake. அர்ஜுனன் அந்த தவற்றை செய்யலை. அவனே தன்னுடைய தவற்றை ஒத்துக்கொள்கின்றான். கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவ புருச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக. பகவான், என்னுடைய புத்தியானது, மனமானது தர்ம விஷயங்களில் குழப்பம் அடைந்துள்ளது.
எஸ் ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் புரூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அதனால நான் உன்னை சீடனாக சரணடைகின்றேன். எது எனக்கு உயர்ந்ததோ மேலானதோ அதை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும். ஒரு ஆலோசனை கேட்கிறான், உபதேசம் கேட்கிறான். பகவானும் அர்ஜுனனை ஒக்கனே உட்கார வச்சு என்ன பண்றார் அப்படின்னு அவ்வளவு உபதேசம் பண்றார். கூட பார்த்து பண்ணிட்டு அர்ஜுனா உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்ததானெல்லாம் கூட பொறுமையாக he follows it up. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதை குறித்து கூட அர்ஜுனனிடத்தில் கேட்கின்றார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அர்ஜுனன் சொன்னானா இல்லையா, சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம், அதை ஞாபகம் வச்சிருக்கிறார். நாம ஒரு சமயம் சிஷ்யர்னு சொல்லுவோம், அடுத்த நிமிஷம் நாமளே மறந்துடுவோம். ஆனா பகவான் மறக்கல. அப்படி சின்ஸ் he said சிஷ்யஸ்தேகம்னு சொன்னதால ஒன் ஸ்டெப் he goes ahead. அப்படி அது 4வது அத்தியாயத்துல ரொம்ப அழகாக indirectly he will indicate it to Arjuna. Arjuna, listen to me because you only told that you are my disciple. See, I never told you that I am your guru. I never asked you to follow me. நீதான் சீடன்னு சொன்னதால உனக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்றேன்னு இப்ப சொல்ல போறாரு. அப்புறம் அர்ஜுனனுக்கு பார்த்தோம் 2வது அத்தியாயம் முழுக்க சாங்கிய யோகம் சொல்லி சாங்கிய புத்திகளை எல்லாம் கொடுத்து உயர்ந்த ஞான புத்தியை கொடுத்து, அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்திலிருந்தே ஏஷாத்தே பிகிதா சாங்கிய யோகம் து இமம் சுணுன்னு இமாம் யோகம் சுணுன்னு அப்புறம் இந்த யோக புத்தியையும் முழு கர்ம யோகத்தையும் கூறி அந்த 3வது அத்தியாயத்தினுடைய கடைசியில ரஜோகுணத்தினுடைய இயல்புகளை எல்லாம் கூறுகின்றார். காம ஏஷ குரோத ஏஷக ரஜோகுண சமுத்பவக மகாஷணோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி, அப்ப இந்த காம குரோதங்களை எல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி ஞானம், இல்லைன்னா தியானம். கொஞ்சம் கொஞ்சமா மனதை உயர்ந்த ஒரு விஷயத்தின் மீது லைக்க செய்ய வேண்டும். ஏவம் புத்தேக பரம் புத்வா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனான், ஆத்மானம் ஆத்மனா, மனதை மனதால் அடங்க செய்ய வேண்டும், இல்லைன்னா மனதை மனதால் நிறுத்த வேண்டும்னு சொல்றார். புத்தியினால் மனதை வசப்படுத்த வேண்டும்னு சொல்லி, ஜகிஷத்ரும் மகாபாகு காமரூபம் துராசதம், ஜகிஷத்ரும் இந்த பகைவனை நீ வெல்வாயா, காமரூபம் துராசதம் வெல்ல முடியாத காமரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த பகைவனை நீ வெல்ல வேண்டும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றார். இதுதான் நம்ம கடைசியாக பார்த்தது. இதோட நிறுத்திருக்கலாம். ஆக்சுவலி 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல எல்லா யோக விஷயங்களையும் ஞான விஷயங்களையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு உபதேசமும் கிடையாது. Then why he is beginning 4th chapter? இப்ப 4வது அத்தியாயத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன? 5வது அத்தியாயம் திரும்ப அர்ஜுனன் கேட்கறதால அவர் சொல்றாரு. 4வது அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒண்ணு கேள்வியே கேட்கல. அதர்வைஸ் ஆல்சோ லார்ட் கண்டினியூஸ் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பகவான் தன்னுடைய உபதேசங்களை தொடர்ந்து கூறுகின்றார். அவ்வாறு தொடர்ந்து கூறுவதற்கு என்ன காரணம்? அதுக்கு ஆச்சாரியார் ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன், சின்ன அறிமுக உரை மாதிரி கொடுத்திருக்கிறார்கள். He says, யக அயம் யோகः அத்தியாயத்வயேன உக்தः ஞானநிஷ்டா லக்ஷணः சந்நியாசக கர்மயோக உபாயக. இதற்கு முன்பாக அத்தியாயத்வயேன, இந்த 2 அத்தியாயங்களில் 2வது அத்தியாயத்திலும் 3வது அத்தியாயத்திலும் ஞான லட்சணத்தோடு கூடிய சந்நியாசத்தை, அதற்கு கர்மயோக உபாயக, அதற்கு கர்மயோகமே உபாயமாக இருக்கின்றது. கர்மயோக இஸ் தி மீன்ஸ் டு அச்சீவ் தி கோல் ஆஃப் ஞானம். இந்த ஞானத்தை அடைவதற்கு கர்மயோகம் ஒரு மார்க்கமாக, ஒரு வழியாக இருக்கின்றது. பகவானே சொல்றார், ஆச்சாரியர் அதை அழக எழுதியிருக்கிறார். எஸ்மின் வேதார்த்தக பரிசமாப்தக. With that, the complete meaning of Vedas, வேதங்களுடைய எல்லா அர்த்தங்களும் சகல அர்த்தங்களும், அதிலே தர்மார்த்த காம மோட்சம்னு சதுர்வித புருஷார்த்தங்களும் பரிசமாப்தக.
So completed. இந்த 2 அத்தியாயத்திலேயே the ultimate goal is achieved. பரம புருஷார்த்த is already revealed. முடிஞ்சது. பிரவருத்தி லட்சணக நிவர்த்தி லட்சணக ச. பகவான் ஏற்கனவே பிரவருத்தி லட்சணம், அது பூரா கர்மயோகம், பிரவருத்தியில எப்படி இருக்கணுங்கிறத பகவான் சொல்லிட்டாரு. சுயநலம் இல்லாமல் காரியங்களை யஜ்ஞபாவத்தோடு செய்ய வேண்டும். அதே மாதிரி நிவர்த்தி லட்சணங்களையும் அவர் சொல்லிட்டார். ஏவம் புத்தேக பரம் புத்துவாங்கிறது நிவர்த்தி லட்சணம். இப்படி பிரவருத்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணங்களை எல்லாம் சொல்லி கீதாசு ச சர்வாசு அயம் ஏவ யோக விவக்ஷிதக பகவதா. சர்வாசு கீதாசு, என்டையர் பகவத்கீதா, முழு பகவத்கீதையிலையும் அயம் ஏவ யோக, இந்த ஒரு யோகம்தான், இந்த கர்மயோகத்தோடு கூடிய ஞான நிஷ்டை லட்சணத்தை பகவான் திரும்ப திரும்ப அதே தான் வலியுறுத்தி சொல்கின்றார். இப்ப தொடர்ந்து சொல்வதற்கான அவசியம் எதுவும் இல்லை. அப்படி அவசியம் இல்லாவிட்டாலும் கூட அத்தக அதர்வைஸ் பரிசமாப்தம் வேதார்த்தம் மன்வானக, வேதங்களுடைய அர்த்தமானது பரிசமாப்தம், இஸ் கம்ப்ளீட்டட் ஆர் தி டாபிக் இஸ் கன்க்ளூடட். பட் தென் he wanted to say something on his own. He wanted to glorify the tradition, how this knowledge is handed over to us. இவ்வளவு பெரிய கர்மயோகத்தோடு கூடிய இந்த ஞான லட்சணமானது எவ்வாறு பரம்பரை பரம்பரையாக இது தொடர்ந்து வருகின்றதுங்கிறதுக்காக தம் வம்சகதைன்னு ஸ்தௌத்தி. அப்படி ஸோ வம்சகதைன்னு பரம்பரை பரம்பரையாக ஒரு குரு சிஷ்ய வம்சமாக இந்த ஞானம் எவ்வாறு தொடர்ந்து வருகின்றது, பரம்பரை பரம்பரையாக அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து கூறுகின்றார். So this is very important. Even though Lord gives this knowledge, but அவரும் என்ன பண்றார், ஒரு பரம்பரையை வலியுறுத்துகின்றார். இந்த ஞானத்தை ஒரு குரு சிஷ்ய ஒரு பரம்பரையோ கொண்டு இதை பெறுவது உத்தமம். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், குரு பரம்பரைன்னு ஒரு குரு இருப்பார், அந்த குருவிற்கு ஒரு பரமகுரு இருப்பார், பரமகுருவுக்கு ஒரு பரமேஷ்டி குரு ஒருத்தர் இருப்பார், இந்த பரமேஷ்டி குருவிற்கு பரமகுரு அப்படின்னு ஒரு குரு இருப்பார்கள். அந்த பரம்பரா குரு, பரமேஷ்டி குருவுக்கு ஒரு குரு பரம்பரா குரு, குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பரம்பரா குரு. See, this parampara guru is none other than Lord himself. This knowledge originally descends only from the Lord. இந்த ஞானம் யாரிடத்திலிருந்து தோன்றியது அப்படின்னா பகவானிடத்திலிருந்தே தோன்றியது. அவர் தான் இந்த பரம்பரையில அவர் தான் மூலமாக இருக்கின்றார். ஃபேமிலி ட்ரீன்னு சொல்றோம். ஃபேமிலி ட்ரீன்னு ஒன்று போட்டோம்னா அதற்கு கூட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கோத்திரம் இருக்கும், யாராவது ஒரு ரிஷி தான் குருவாக இருப்பார். அப்படி அதே மாதிரி நீங்க ஏதாவது கம்பெனியில போனீங்கன்னா அந்த கம்பெனியில கூட ஒரு ட்ரீ இருக்கும். அப்படி ஸோ கீழே இருந்து ஆரம்பிச்சு ஹைரார்கி, அது அது ஸ்தாபனம் பண்றவர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதை ஸ்தாபனம் பண்ணவர் யார் அப்படின்னா சாட்சாத் பகவானே தான் பரம்பரா குரு. அதனால்தான் சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு யாரோ ஒரு பகவான் தான் இந்த ஞானத்தை கொடுத்திருப்பார் ரிஷிகளுக்கு கூட. ஈவன் முண்டகோபனிஷத்தினுடைய முதல் ஸ்லோகம் கூட பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வசிய கர்த்தா புவனசிய கோப்தா ச பிரம்ம வித்யா சர்வ வித்யா வரிஷ்டம் இன்னும் அதர்வாய ஜேஷ்ட புத்திராய ஆகன்னு. இட் இஸ் a beautiful ஸ்லோகம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ, பிரம்மர் எல்லா தேவர்களுக்கும் முன்பு தோன்றியவர். அப்படி அவர் இந்த பிரம்ம வித்தியை, அதுவும் சர்வ வித்யா வரிஷ்டம், எல்லா வித்தியை காட்டிலும் மேலான இந்த பிரம்ம வித்தியை ஜேஷ்ட புத்திராய அதர்வாய ஆக, தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனான அதர்வண ரிஷிக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். அப்போ ஒரு சதாசிவ சமாரம்பமாக இருக்கலாம், இல்லைன்னா பிரம்மாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஈஸ்வரனிடத்திலிருந்து பகவானிடத்திலிருந்து பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அவிச்சின்னமாக in unbroken succession this knowledge is handed over. So we are always thankful to them. So the best way is we should always remember them. Another rishi runanu sol, we are indebted to them. பகவான் ஏதோ சும்மா கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லி
இதெல்லாம் ஏதோ தான் சொன்னது, நான் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் என்னுடைய புத்தியிலிருந்து உதித்ததுன்னுட்டெல்லாம் he doesn't take credit for that knowledge. How wonderful it is. நாம யாராவது சொன்னதை கூட கோட் பண்ணா we don't even acknowledge them. அது ஏதோ நாமளே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாக்கியங்களாக தான் அதை நம்ம போட்டுக்கணும். பட் ஹியர் லார்ட் நோ, நாட் ஜஸ்ட் ஹி வாண்டட் டு அக்னாலேஜ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ mere acknowledgement. He really feels that he is also indebted to all these great rishis. Bhagavan kudukalam, but they should also receive it now. And not just receiving it, having received this knowledge, they faithfully passed on this knowledge to other people without expecting anything from them. So எந்த ஒரு ஞானத்தை இறைவனிடத்திலிருந்து குருவினிடத்திலிருந்து பெற்றார்களோ அந்த ஞானத்தை எதையும் எதிர்பாராமல் அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அந்த ஞானத்தை எடுத்து செல்கின்றார்கள், கடத்துகின்றார்கள். கடத்துறதுன்னா இட் ஜஸ்ட் பாசிங் இட் ஆன். இட் இஸ் ஆல்சோ ஒரு டியூட்டி. நமக்கு குருதேவர் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய குரு பரம்பரை. குருதேவருக்கு ஒரு குரு பரம்பரை இருக்கின்றது. ஸோ வி ஆர் ஆல்சோ லிசனிங். இதேதோ நாம வெறும்னா கேட்டுட்டு இதை நோட்ஸ் எடுத்தோம், அப்புறம் மூடி வச்சோம், நாமும் ஃபாலோ பண்றது இல்லை. அப்புறம் இதை யாருக்கு அடுத்து நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு, இஃப் வி டோன்ட் பாஸ் இட் ஆன் திஸ் நாலேஜ் டு அவர் சில்ட்ரன், இஃப் வி டோன்ட் கிவ் திஸ் நாலேஜ் டு அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், then we are only incurring sin. Whether they are ready to listen or not, we should see that this knowledge is available to them. அவங்களுக்கு நம்ம செக்யூலர் எஜுகேஷன் எல்லாம் கொடுக்குறோம், வாழ்க்கையில் நிறைய வசதிகளை பற்றி எல்லாம் சொல்றோம். பட் see, as a parent, நமக்கு பெற்றோர்களாக நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்னன்னு, அவர்களுக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை, இப்படி ஒரு ஞானம் இருக்குங்கிறத அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது சொல்ற விதத்துல சொல்லணும். நாமும் அதே மாதிரி இருந்தோம் என்றால் அவர்கள் கேட்பார்கள். திஸ் வே இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அதர்வைஸ் ஏதோ அவர்களுக்கு சும்மா பணம் சேர்த்து வச்சோம், அவர்களுக்கு ஏதோ லௌகீகமாக ஒரு வாழ்க்கையை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னோம்னா we have not completely discharged our duties. நாம நம்முடைய முழு பொறுப்புகளை நாம் செய்யவில்லை. அதனால்தான் ஒரு பெரிய வம்சத்தினுடைய பரம்பரை எப்படி இந்த ஞானமானது அடுத்தடுத்து இது கொடுக்கப்பட்டது அல்லது பெறப்பட்டதுங்கிறத அந்த வம்சத்தினுடைய பெருமையை சொல்கின்றார். பிரகதாரண்யக்க உபனிஷத்தில் ஒரு வம்ச பரம்பரைன்னு ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ரிஷிகளுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கும். அதுல எவ்வளவோ ரிஷிகள் பெண்கள். திஸ் நாலேஜ் வாஸ் ஈவன் ரிசீவ்டு. Even great mighty women rishis, they have also received this knowledge. இந்த ஞானமானது அவர்களால் கூட பெறப்பட்டது. அதனால இது வம்ச பரம்பரையினுடைய பெருமையை சொல்வதற்காக he just begins. அப்புறம் அர்ஜுனன் கேட்கிறார். then he continues to give உபதேசத்தை கொடுக்கிறார். அதனால இந்த 4வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத சதுர்த்தோऽध्यायः ஞான கர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். ஸ்ரீ பகவானுவாச்ச. இமம் எடுத்த உடனே சொல்ற இமம், இங்க ஒரு யோகம்னு ஒரு வார்த்தை இருக்கிறதா, அது ரெண்டையும் சேர்த்து இமம் யோகம், இந்த யோகமானது, திஸ் நாலேஜ். புரோக்தவான் அகம், அகம் புரோக்தவான், என்னால் கொடுக்கப்பட்ட இந்த ஞானமானது. எந்த ஒன்று அர்ஜுனா உனக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த ஞானம். அகம், அகம்னா நானே, பகவானே சொல்றாரு. விவஸ்வதே புரோக்தவான் அகம், முன்பு நானே இந்த ஞானத்தை விவஸ்வானிற்கு சொன்னேன் சொல்றார். யார் விவஸ்வான்? விவஸ்வான் சூரியன். வி வஸ், வஸ் மீன்ஸ் டு ஷைன்.
the one who is brilliant, யாருடைய புத்தி பிரகாசமாக இருக்கின்றதோ, விவஸ்வான். சூரியனுக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 108 நாமங்கள் இருக்கின்றது. வேதங்கள்ல இந்த ஒரு நாமம் விவஸ்வான்ங்கிறது ரொம்ப பிரசித்தமான பெயர். இன்னொன்னு மார்த்தண்டன்னு ஒரு பெயர் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப பிரபலமான பெயர்கள். ஸோ விவஸ்வானுக்கு இந்த யோகத்தை சொன்னேன். இந்த யோகம் எப்படிப்பட்டது? தெர் இஸ் an adjective. ஸோ அவ்யயம், அந்த அவ்யயம்ங்கிறது யோகத்தோட போகணும். இமம் அவ்யயம் யோகம் அகம் விவஸ்வதே புரோக்தவான். ஸோ அழிவற்ற இந்த ஞானத்தை, இந்த யோகத்தை நான் விவஸ்வானிற்கு கூறினேன். விவஸ்வான் என்ன பண்றார்? அதை விவஸ்வான் மனவே பிராக. அந்த சூரியர் தன்னுடைய புத்திரனான மனுவிற்கு, சூரிய புத்திரன் மனுவிற்கு கொடுக்கின்றார். விவஸ்வான் மனவே பிராக. அப்புறம் அந்த மனு என்ன பண்றார்? இது ரிலே யஜ்ஞம் மாதிரி. இந்த ரிலே ஓட்டம்னு ஒன்று ஓடுவார்களா இல்லையா? அப்படி ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர், அதை வாங்கிட்டு என்ன பண்ணணும்? வாங்கிட்டு ஓடணும். ஸோ அதே மாதிரி என்ன அர்த்தத்துக்கு விவஸ்வான் மனுவிற்கு கொடுக்கிறார். மனு என்ன பண்றார்? இக்ஷ்வாக்கவே அப்ரவீத். அவர் இக்ஷ்வாக்குவிற்கு கொடுக்கின்றார். இந்த இக்ஷ்வாக்குங்கிறது ஒரு பெரிய வம்சம், ராமர் தோன்றிய வம்சம், ஆனது சூரிய வம்சம்னு சொல்றோம். இப்படி பரம்பரையாக ஒரு சூரிய வம்சத்திற்கு இந்த ஞானமானது என்னால் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி என்ன பண்றார்? இது ஒரு வேத பிரமாணம். திஸ் நாலேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஸ் த பிரமாணம். திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி நாலேஜ். பிரமாணம் மீன்ஸ் இட் இஸ் அ வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இது ஒரு பிரமாணம். ஆனால் இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் நாலேஜ். இது வந்து ஏதோ புதிதாக முளைத்தது கிடையாது. மழை பெஞ்ச உடனே ஒரு காளான் மாதிரி திடீர்னு இதெல்லாம் திடீர்னு வந்த ஞானம் கிடையாது. ரைட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் இருந்தே, when God created this world, all the human beings, see, along with the creation this knowledge also came. சிருஷ்டியோடு சேர்ந்து இந்த ஞானமும் வந்திருக்கின்றது. அப்படி நாம வந்து சிருஷ்டியை மட்டும் எடுத்துட்டோம், சிருஷ்டியில இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அனுபவிச்சுட்டோமே தவிர, அதோட வந்து அந்த ஞானத்தை என்ன பண்ணிட்டோம்? அதை மட்டும் ஒரு ஓரமா வச்சுட்டோம். அப்படி நிறைய பேருக்கு பால்ல இருக்கக்கூடிய ஆடை பிடிக்காது. அதை மட்டும் என்ன பண்ணுவார்கள்? லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு என்ன பால் மட்டும் எடுத்துப்பார்கள். அதே மாதிரி தி எசன்ஸ் ஆஃப் இட், தி என்டையர் சிருஷ்டியினுடைய எசன்ஸ் என்ன? தி நாலேஜ். அப்படி நாம என்ன பண்ணோம்? இந்த குழந்தைகளுக்குலாம் நீங்க காய்கறிகளோட சாம்பார் போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அதெல்லாம் காய்கறிகள் எல்லாம் ஒரு ஓரமா வைக்கும், அது தொடவே தொடாது. வெறும் சாம்பாரை மட்டும் எடுத்துக்கும். பட் த ரியல் எசன்ஸ் எதுல இருக்குன்னு அதுலதான் இருக்கு. அண்ட் வி ஆர் சோ வைஸ். அப்படி அன்னப்பறவை வந்து நீரையும் பாலையும் பிரிச்சு பாலை மட்டும் எடுத்துக்குமா. நாம என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஆப்போசிட். நாம என்ன பண்றோம் அப்படின்னா பாலை எல்லாம் ஒதுக்கிட்டு வெறும் தண்ணியை மட்டும், we are just only drinking only the water. The real essence, milk, we don't want to take. So where are the people? Saragrahi, those who comprehend the essence of this life. இந்த வாழ்க்கையினுடைய சாரம். அதனால்தான் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் நீங்க வாழ்க்கையில பாருங்க, அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது. அப்படி லைஃப் பிகம்ஸ் யூஸ்லெஸ். அதுல எந்த ஒரு சாரமும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஜஸ்ட் சிட் அதர் தென் வரிஸ், கவலைகளை தவிர, என்ன பிரச்சனைகளை தவிர, கவலைகளை தவிர வாழ்க்கையில வேற எதுவும் உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன? we have not taken this knowledge seriously, because actually this is the essence of life. இவ்வளவு தடவை சொல்றோம், இதுதான் வந்து இந்த ஞானம் தான், இதுதான் சாரம். அதனால்தான் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் ஆச்சாரியர் சொல்லும் பொழுது கூட, கீதையில கூட பகவான் சொல்லும் பொழுது, ஆல் தி வித்யாஸ், எல்லா ஞானம் இருக்கட்டும், பட் எல்லா ஞானத்திற்கு எது சாரம் அப்படின்னா அத்தியாத்ம வித்தை தான் சாரம்னு சொல்றாரு. அதனால இது பரம்பரையா வந்து, அது மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு சொல்லும்போது இந்த பரம்பரையில், இன் திஸ் கிளான், இந்த வம்ச பரம்பரையில் நாட் ஆர்டினரி பீப்புள், மகத்தான மனிதர்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றார்கள். நாமளே எவ்வளவு பெருமைப்பட வேண்டும்.
ஸோ நாம் வாழக்கூடிய காலத்திலே எவ்வளவு மகத்தான மனிதர்கள், எவ்வளவு தபஸ் செய்யக்கூடியவர்கள், இந்த ஞானத்திற்காக என்ன எல்லாவற்றையும் துறந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இல்லை, இல்லற வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட they are dedicated their life for this knowledge, towering personalities, great people நம்ம வாழக்கூடிய காலத்திலே இருக்கின்றார். நமக்கு முன்பு காலங்களில் கூட நாம ரொம்ப பெரியவர்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பாரத தேசத்தில் அப்படி மகத்தான மனிதர்களுக்கு எங்கேயும் என்ன கிடையாது, எந்த ஒரு பரம் ஒரு பஞ்சமும் இல்லை. அதனால்தான் ஒரு பெரிய குரு பரம்பரையை பகவான் வந்து he just glorifies, அதை வந்து பெருமைப்படுத்துகின்றார். பகவான் சொன்னாலே அது அவார்டு தான். இதுக்குள்ள தனியா கூப்பிட்டு எல்லாம் கொடுக்க வேண்டாம். லார்ட் அக்னாலஜஸ் then that itself is a greatest award. So now ஸ்லோகத்திற்குள்ள போனோம்னா பகவான் சொல்லும் பொழுது இமம் யோகம்னு சொல்றாரு. the word யோகம் is in singular. அது வந்து ஆனா பகவான் ஏற்கனவே கர்மயோகம் சொல்லியிருக்கிறார், ஞான யோகம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் கன்ஃபியூஷன். பகவான் வந்து இமம் இந்த யோகத்தை வந்து கர்மயோகத்தை நான் கொடுத்தேன்னு சொல்றாரா, இல்ல ஞான யோகத்தை கொடுத்தேன்னு சொல்றாரா? ஏன்னா ஞான லட்சணம்னு சொன்னார், கர்ம லட்சணமும் சொன்னார். பட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தீஸ் டூ ஆர் நாட் டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டும் வந்து கர்மயோகம் வேறு, ஞான யோகம் வேறு கிடையாது. தே டோன்ட் கான்ட்ரடிக்ட் ஈச் அதர், பட் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர்னு சொன்னேன். இது ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. ஒன்று மற்றொன்றை அடைவதற்கு அது சககாரியாக, அது உதவியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுல ரெண்டு மார்க்கம்னே இல்லை. there are no two path. இரண்டு மார்க்கங்கள்னு இல்லவே இல்லை. இருக்கக்கூடியது ஒரே மார்க்கம் தானே. அதனால்தான் யோகம்னாலே ஆசிரியர் எழுதிடுவாரு, யோகம்னாலே ஞானார்த்தம், அது ஞானம் தான். அல்டிமேட்லி this even karma yoga, after purification, it leads only to the supreme knowledge. அதனால இத ஞானம்னு சொல்றோம், யோகம்னு சொல்றோம். அதனால ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அதனால டியூவல் கேஸ்ல போடல. யோகம், இந்த யோகத்தை இமம் யோகம். சரி, எப்படிப்பட்ட யோகம் இது? அவ்யயம் யோகம். This is the glory of this knowledge. What is the glory? அவ்யயம். அவ்யயம்னு அர்த்தம்னா யதேதே, இதுக்கு வந்து எந்த ஒரு அழிவும் கிடையாது, அழிவற்ற ஞானம். Nobody can destroy this knowledge. You can burn the entire library. You can burn all the books. I went to Sri Lanka probably in 2011. ஏதோ ஸ்ரீலங்கா போகும்பொழுது யாழ்ப்பாணத்துல was a huge library, and we had very rare all Tamil book, நல்ல collections எல்லாம் அந்த லைப்ரரியில இருந்தது சொல்வார். First thing people, when all these problems came, they burnt this library, thinking that இதெல்லாம் இருந்தாதானே அப்படின்னு சொல்லி they burnt the library. So what? See, you can destroy all the books. You may kill all the people who are practicing this knowledge. But still, மனிதர்களை அழிக்கலாம், புத்தகங்களை எல்லாம் அழிக்கலாம். பட் இந்த ஞானத்தை என்ன பண்ண முடியாது? nobody can steal. அதனால இந்த ஞானத்தை எவராலும் திருட முடியாது. இந்த ஞானத்தை வந்து எவராலும் அழிக்கவே முடியாது. And this is the only knowledge, is only this knowledge alone is a time tested knowledge. மற்ற எல்லா ஞானமும் பாருங்க, we say that computer knowledge சொல்றோம், this technology சொல்றோம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இது எங்க இருந்தது? So this knowledge was not there. So இதை வந்து பெருசா அவ்யயம் ஞானம்னு சொல்ல முடியாது. So over the period of time, after some cycle, this will not be there. This will, this will replace. In this world, one knowledge always replaces another knowledge. One technology replaces another technology. அதெல்லாம் மாறக்கூடியது. பட் இந்த ஒரு ஞானத்திற்கு என்ன, ஆத்ம ஞானத்திற்கு there is no replacement. அதனால இத அவ்யயம்னு ஏன் சொல்றோம்? பிகாஸ் இது டைம் டெஸ்டட். இது எல்லா காலங்களிலும் இந்த ஞானம்ங்கிறது இருக்குது. அதனால்தான் பாரத தேசத்தை அனாதின்னு சொல்றோம், ரொம்ப ஆதியான ஒரு தேசம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்ன? பிகாஸ் திஸ் கண்ட்ரி firmly rooted, this country firmly stands on the strength of knowledge. Please understand, whether a country or a family,
ஒரு குடும்பமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு தேசமாக இருக்கட்டும், அந்த குடும்பமோ அல்லது அந்த தேசமோ இந்த ஞானத்தை அடிப்படையாக வைத்து எல்லா செயல்களையும் செய்தால், that country, or that family, they will be invincible, unconquerable. அதுக்கப்புறம் அந்த தேசத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு எவராலும் அழிக்க முடியாத ஒரு சக்தி அதற்கு வந்து விடுகிறது. Sometimes we really don't really feel the importance, really understand the strength of this knowledge. இந்த knowledge வந்து ஒரு தனி மனிதருக்கு மட்டும் கிடையாது, not just for an individual. This knowledge can change the course of the destiny of this country, universe. அது ஒரு முழு பிரபஞ்சத்தினுடைய தலைவிதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் என்ன இருக்கின்றது, இந்த ஞானத்திற்கு இருக்கின்றது. Therefore, India has not preserved its own wealth. See, all the wealth of this country, you all know, you have studied history. Wealth is looted. People have taken everything up. So we were pushed into poverty. நாம வந்து எவ்வளவோ வறுமையில போய் விழுந்து கடந்தோம். பட் ஸ்லோலி வி ஆர் அகெயின் என்ன ஆகுது, திரும்ப அந்த தேசம் என்ன ஆகுது, அதுல இருந்து மீண்டு வந்து கொண்டே இருக்கின்றோமா இல்லையா? ஏன்னா இந்த ஞானம்ங்கிறது என்ன இருக்கிறது, இந்த ஞானம்ங்கிறது இந்த தேசத்தில் அழியாமல் இருக்கின்றது. So therefore we should understand the importance of this knowledge, because this is avyayam. This is very subject of everything. This is very core, எல்லாவற்றினுடைய மையம். அதனால்தான் இந்த ஞானத்தை வந்து மறக்காமல் என்ன பண்ணியிருக்கிறார்கள், இதை வந்து கொடுத்திருக்கின்றார்கள். Now please understand whom this knowledge was given first. Lord says that I gave it to Vivaswan. இந்த ஞானமானது விவஸ்வானுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு அர்த்தம் அவ்யயம் யோகம்ங்கிறது, even the one who practices this knowledge. ஆச்சாரியார் எழுதும் பொழுது அவர் அவ்யய பலத்வாத்னு எழுதிடுவார். யாருக்கு யார் இந்த ஞானத்தை பிராக்டிஸ் பண்றாங்களோ அவர்கள் அடையக்கூடிய பலமும் என்ன, மோக்ஷாக்கியம் அவ்யயம் பலம். See, the result of this knowledge is not just the knowledge, but the result of this knowledge is also immortal. Beauty. The knowledge itself is immortal. And if the person who practices this knowledge, he also becomes immortal. So you may study knowledge of doctor irukkalam, but by that the doctor doesn't become immortal. So he can save the patients, no doubt. But permanently he cannot save everybody. This knowledge doesn't make anybody immortal. But this knowledge is not like that. Unless secular knowledge, it is great, no doubt. But the self-knowledge varumbodhu, if the person practices this knowledge, even the result of this knowledge, it makes the practitioner also immortal. Sparsha vedinu solvargal. Kelvipattirukkiral, there is a special kind of a stone. You touch it, turn everything into gold. So அதனால எல்லார் தலையிலையும் கொண்டு போய் பகவத்கீதை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சா so you just take a Bhagavad Gita book, then you just keep it under head, then the whole suddenly அப்படிலாம் இப்ப சொல்வார்கள். உடனே ஷாக் அடிச்ச மாதிரி உடனே கட 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 கடன் அந்த மாதிரி எல்லாம் you cannot do all that. We don't preach our religion, that way. Dramatically we don't preach. This knowledge is preached in a most silent way. It was transformed. The person who gives this knowledge is also very calm, very composed, very quiet, and just without adu kodukradhe theriyamal adu kodupara. The one who receives this knowledge also, he is also great. Therefore it is called avyayam, immortal knowledge. So blessed is that person who receives this knowledge. யாருக்கு இந்த ஞானம் கிடைக்கிறதோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் வந்து உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்மையிலேயே
கொடுத்து வைத்தவர்கள். Now this knowledge was given to whom? Who is the receiver of this knowledge? அதுவும் ரொம்ப முக்கியமா இல்லையா? தப்போன் மகராஜ் இந்த ஞானத்தை கொடுத்தார். நல்லவேளை we have not directly received this knowledge. See, that recipient of that knowledge was none other than our Gurudev. யார் அந்த ஞானத்தை பெறுகின்றார்கள்ங்கிறத பொறுத்து இருக்கிறதா இல்லையா? இஃப் இட் வாஸ் கிவன் டு, அதனால எல்லாருக்கும் கொடுக்கல பாருங்க அந்த ஞானத்தை. அதுவும் அந்த குருதேவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட எவ்வளவு பரீட்சை பண்ணி இந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இட் ஹேஸ் டு ரீச் தி ரைட் ஹேண்ட்ஸ். அது சரியான கைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ பிபஸ்வான், ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒரு உதாரணங்களை கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அர்ஜுனனுக்கு பொருந்தக்கூடிய உதாரணங்களை கொடுக்க வேண்டும். இங்க ஒரு வம்ச பரம்பரையை பார்த்தோன்னா இதெல்லாம் ராஜாக்களுடைய வம்சங்களாகவே இருக்கும். So Vivaswan, Manu, Ikshvaku, so all these people are only Kshatriya Vamshati சொல்கின்றார்கள். Because he knows that he is addressing to Arjuna. Now if he says that Vasishthar இருந்து ஆரம்பிச்சு இல்ல பிரம்மா வசிஷ்டருக்கு கொடுத்தாருன்னு, suppose if the பிரம்ம ரிஷியினுடைய வம்சக்க அப்படி ஒரு பரம்பரை இருக்கும், பிரம்ம ரிஷியினுடைய ஒரு பரம்பரை இருக்கும். But then Arjuna will think, they are all Brahma Rishis, they don't have any other job to do. அவங்களுக்கு என்ன வேற வேலையே கிடையாது. அப்படி அவங்க சாப்பிட்டு உட்கார்ந்து இதை தான் பண்ணணும் அப்படின்னு Arjuna would have just immediately discarded this knowledge. It's not meant for all others. He says, no, the receiver of this knowledge is none other than all these people are Kshatriyas. This knowledge was given to Kshatriyas. That is the beauty of this Bhagavad Gita. முன்னாடி கூட ஜனகருடைய உதாரணத்தை சொல்றாரு. அர்ஜுனனுக்கு ஜனகாதேயகன் ஜனக. ஈவன் சுகபிரம்ம ரிஷி, who is none other than the son of வேதவியாசர். Think about சுகபிரம்ம ரிஷி. அவருக்கு வேதவியாசரோட தன்னுடைய அப்பாவோட ஒரு வேற ஏதாவது குரு வேணுமா? தேவையே இல்லை. ஈவன் வேதவியாசர் sends his own son சுகபிரம்ம ரிஷி to go to Janaka. இந்த சுகபிரம்ம ரிஷி தன்னுடைய புத்திரரே வேதவியாசர் யாரிடத்தில் அனுப்புகின்றார் அப்படின்னா ஜனக மகாராஜாவின் இடத்தில் தான் அனுப்புகின்றார். That is the greatness of all these Kshatriya people. And the சூரியனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். He is a real karma yogi. This knowledge was given only to karma yogi. Already is a karma yogi. அவருக்கு திரும்ப கர்ம யோகத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இவம் யோகம்னா directly this knowledge was given to Surya because he is a karma yoga. 24 மணி நேரமும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காரியங்களை, தனக்கு இட்ட பணியை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். He doesn't read a reminder. Thank God, அவருக்கு அலாரம் வேண்டாம். அவரே அலாரம். நான் என்ன சொல்லுவேன், அவர் இருக்கிறதால நாமே அலாரம் வைத்து எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். Throughout my life நான் அலாரம்ங்கிறது ஒண்ணு வச்சு எழுந்ததே கிடையாது. அப்ப சூரியன் வெளிச்சம் வர்ற வரைக்கும் சுவாமி எழுந்திருக்கிறது போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சூரிய வெளிச்சம் தான் அலாரம்னு நினைக்க வேண்டாம். So he reminds us that we should get up, before he rises. அப்படி சூரியன் வருவதற்கு முன்பு என்ன பண்ணணும்? வருவதற்கு முன்பே அவரை வரவேற்பதற்கு நாம் தயாராக வேண்டும். So he is a real karma yogi. So this knowledge was given to a great karma yogis. அதனால ஒரு வம்ச பரம்பரையை பற்றி சொல்லும் பொழுது கூட என்ன பண்றாரு அப்படின்னா க்ஷத்ரிய பரம்பரையை அர்ஜுனுக்கு சொல்றார். Now here சங்கராச்சாரிய பகவான் why this knowledge was given to kshatriyasங்கிறதுக்கு சும்மா ஒரு 2 வரி தான் எழுதுறார். அதனால்தான் we call them ஜகத்குருன்னு சொல்றோம். நான் கூட சொன்னேன், it is not just a title மட்டும் கிடையாது. Of course all his disciples, they are all Jagadgurus only. There is no doubt about it. But this Jagadguru ne avar ஏன் சொல்றோம்? He beautifully says, Jagat paripalayitruna kshatriyana bala adhanaya tena yoga balena yuktaha samarthaha bhavanti brahma parirakshitum. Why Lord chose these kshatriyas? Jagat paripalayitruna. Paripalayitru means the protectors of this world. Kshatriyas are the protectors of this world. kshatriyargal தான் இந்த உலகை பாதுகாக்க வேண்டும். kshatriyanam balam adhanam. kshatriyர்களுக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பலத்தை கொடுக்க.
நேற்று கூட கவர்னர் பேசும்போது சொன்னாரு, ஐ திங்க் யூ ஆல் மஸ்ட் லிசன் டு தி ஸ்பீச் ஆஃப் தி கவர்னர். நேற்று அவர் பேசினாரு. ஐ வாஸ் ஸ்பெல் பவுண்ட். ஒரு ஒரு கவர்னர் வந்து இந்த அளவிற்கு அவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துல இவ்வளோ ஞானம் இருக்கு, இவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்குங்கிறதுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் ஐ வாஸ் வண்டரிங். அப்படி எவ்வளவு அழகாக he spoke about சனாதன தர்மத்தை. Beautifully he spoke for 35 minutes. I was not in my world at all. With so much clarity. They are great people. See, unless you listen to a person, you don't understand their greatness. Unfortunately, we don't, our country, this Tamil Nadu, குறிப்பாக பார்த்து, such people are not respected here. Thank God they don't bother about these people. Because of this knowledge, they are able to withstand. ஒரு ரொம்ப அழகாக நேற்று பேசும் பொழுது சொன்னார், புருஷ்டதக ஞானம்னு they kept this knowledge in front of them. And agrataga means before them this knowledge was kept. Behind them pushtataga danuhu. They kept their all weapons. Shastram, agrataga shastram, pushtataga shastram nu sonnar avar. He quoted from this chaste Sanskrit verses he uttered. Even ennala kuda avlo suttama Sanskritam pesa mudiyumaanu enakku theriyala. He recited such a beautiful verses. ரிஷிகளுக்கெல்லாம் அவ்வளோ அழகான ஒரு உதாரணம். நமக்கு ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து சாஸ்திரம், ரெண்டாவது என்ன இருக்கிறது, சஸ்திரம். ரெண்டு வேணும். அப்படி சாஸ்திரமும் வேண்டும், சஸ்திரமும் வேண்டும். So the shastra, all the weapons derive its strength only from knowledge. எங்கிருந்து இதை இப்படி இது யார் சொல்ல முடியும்? What is the difference between other countries? They never thought shastra is different, shastra is different for them. It is not at all related. But here the shastra receives all power only from shastra. ஆனால் கடைசியில யுத்தத்துல யார் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா, யார் ஞானவான்களாக இருக்கின்றார்களோ, யார் தர்மத்தை கடைபிடிக்கின்றார்களோ, கடைசியில் அவர்கள் தான் என்ன செய்கின்றார்கள்? They will have the power to conquer everybody. Now that we are showing slowly to this world. நீங்க ஓவர் பவர், நீங்க வந்து ஒரு வல்லரசு ஆகணுங்கிறத காட்டிலும் first we have to strengthen our people with this knowledge. இந்த ஞானத்தினுடைய பலத்தை நாம கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அப்புறம் தான் we should slowly develop the shastra bala also. ரெண்டு இருக்கணும். அது எவ்வளவு அழகாக ஆச்சாரியர் அன்னைக்கே எழுதியிருக்கிறார் பாரு. ஜகத் பரிபாலயித்ருனாம் க்ஷத்ரியானாம் பலம் ஆதானா. இன் ஆர்டர் டு ஆதானா எம்ஜஸ் ஆதத்தேங்கிறது கூட நான் சொல்லுவேன். ஆதானா இஸ் டு பிளேஸ். பல ஆதானாய, அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலத்தை கொடுக்க வேண்டும். அந்த பலம் எங்க இருக்கும் சொல்ற? தேன யோக பலேன, அந்த யோகத்தினுடைய பலத்தினால். என்ன ஞானம்? தேன ஞான பலே. Now you understand how vital this knowledge is, not only for the individual. No, that is what we are indebted to all these mutts, whether it is Sringeri Mutt or Kanchi Mutt. Shankaracharya was 1200 years before he was born. அதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட் படி நம்ம சொல்றோம். 1788 to 1820, that's what Sringeri Mutt says. ஆச்சாரியர் அப்போ இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இவ்வளவு பாஷ்யங்கள் எல்லாம் அப்பவே எழுதி இருக்கிறார். ஸோ நாம அதுக்கப்புறம் எவ்வளவோ இன்வேஷன், அப்படி we were invaded by so many people. But 1200 years ஒரு அபிச்சின்ன பரம்பரை இருக்கிறது. அப்படி இந்த மடங்களுக்கு என்ன இருக்குது? சங்கரர் காலத்திலிருந்து என்ன இருக்கிறது? ஒரு குருமார்கள் இருந்துட்டே இருந்திருக்கிறார். And they have, in spite of all these challenging challenges, இவ்வளவுலே they preserved this knowledge. இந்த ஞானத்தை வந்து கொடுத்திருக்கிறாள். இன்னைக்கு நாம ஏதோ ஒரு 1-2 வார்த்தை சங்கர பாஷ்யங்கள் எல்லாம் நம்மளால சொல்ல முடியறதுன்னு. So they have preserved this knowledge. So therefore we are thankful to them. We are indebted to them. If they are not there, இப்படி ஒரு பெரிய பரம்பரை, இப்படி ஒரு பெரிய குரு பீடங்கள் எல்லாம் இல்லாமல் போயிருந்ததுன்னா என்ன இருக்கும்? அந்த ஞானம் சங்கரரோட போயிருந்த ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காரு. அவரே சொல்றார், தேன யோக பலேன யுக்தாக சமர்த்தாக. ஒரு 3 வார்த்தை சொன்னார், நேற்று மறந்துட்டேன் நான். கவர்னர் சமர்த்தம் சொன்னார். சமர்த்தம் மீன்ஸ் that சாமர்த்தியம் is required. Then சஃபல, செகண்ட் இஸ் இட் சஃபல. இன்னொன்று வந்து சவீரமோ ஏதோ ஒன்று. இந்த மூணும் ஒரு தேசத்திற்கு, இந்த மூணுமே the country must be equipped with
these three சொன்னார். Please listen to his talk. Very inspiring talk. Actually, that must be heard by every youngster of this country. It comes from the mouth of a learned person, not just a person who learned only Shastras. இது அவர் வந்து ஐபிஎஸ் என்னமோ இன்னும் இது சிவில் சர்வீஸ் முடிச்சவர். அவ்வளவு படுத்த ஒரு மனிதரிடத்திலிருந்து ஒரு சனாதன தர்மத்தினுடைய பெருமைகளை எல்லாம். This actually his speech is the best commentary for this ஸ்லோகம். நான் நேற்று நினைக்கும் போது நினைச்சேன். So that is the best commentary. What he spoke yesterday, that is the best commentary. And such great people, அவங்களெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்கன்னா, அவங்களெல்லாம் ஒரு தேசத்தை நிர்வாகம் செய்தார்கள் என்றால், அப்ப அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஏன் அவரை தமிழ்நாடுல வச்சிருக்கிறான்னு அப்பதான் புரிஞ்சது. அப்படி such people are required only here. They are required. தேஜஸ்வியாக இருக்கிறார்கள். அப்படி I was also felt, I was receiving that from a very competent, அது வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. When you receive something from such a great people. ஏன் இதை சொல்றேன்னா, ஆச்சாரியர் இதுல அன்னைக்கே எழுதியிருக்கிறார். தேன யோக பலேன யுக்தாக சமர்த்தாக பவந்தி பிரம்ம பரிரக்ஷித்தும். Their duty is Brahma Parirakshittam. Brahma means Veda. In turn, they have to protect the Veda. But இவங்க சொல்றது என்ன, சனாதன தர்மத்தை வேரோடு அழித்து விடுவோம். இவங்க கோஷமே அதுதான். அதனால எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றார்கள். அப்படி அவனுக்கு முதல்ல சொல்றவனுக்கு அந்த சனாதன தர்மம்ங்கிறதே வாயில வரமாட்டேங்கிறது. இவனை உட்கார வச்சு முதல்ல சனாதன தர்மம்னு ஒழுங்கா சொல்லுடான்னு, அதுவே அவனுக்கு வாயில வராது. அப்படி ஏதோ சதாத்தா தர்மத்தையும் பாருங்கள், சனாதன தர்மமே அவங்களுக்கு வராது. We have to destroy this knowledge. எப்படி துடித்து கொண்டு இருக்கின்றார்கள். Thank God. It is all divine play. The slowly Bharat is rising because the people, those who rule this country today, they give so much importance for this knowledge. The rulers are, they understood the importance. Brahma Parirakshita. Therefore, the knowledge must be protected. And those who teach this knowledge, அதனால அந்த காலத்துல all these great, பாருங்க எல்லா ராஜாக்களும், they were the great patrons of all these mutts. இவ்வளவு பெரிய மடங்களுக்கெல்லாம் இடங்களை கொடுத்து நிதி உதவி. இன்னைக்கு a person who wanted to teach, if somebody has given me a small place, otherwise from where I can teach, where I can see whether somebody is giving me food, still this society is giving some kind of, some patrons are still there. It is, people are still there. இல்லைன்னா இந்த ஞானத்தை எங்கிருந்து இது பரம்பரையாக இது இடைவிடாது ஒரு அழியாது இருக்க முடியும். Knowledge must be protected. Those who teach this knowledge, they also must be protected. இதெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. Because we should please understand, it is always knowledge respects knowledge and strength respects strength. ஒரு பலம்தான் வலிமைதான் வலிமையை மதிக்க முடியும். அறிவுதான் என்னாகும், அறிவை மதிக்கும். அதனால இந்தியா விழித்து எழ வேண்டும் என்றால், இப்ப அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுதே உத்திஷ்ட பாரதம் தானே சொல்றாரு. எழுந்த உடனே அர்ஜுனனுக்கு எழுந்து நில் பரதான் தானே சொல்றாரு. அதனால இந்த ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. It must be protected. Not only that, the leaders, all the great thinkers, they must be given some kind of a direction. இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல்ங்கிறது நிச்சயமாக வர வேண்டும். விவேக சூடாமணியில கூட ஆச்சாரியார் சொல்லுவார், ஏனைவ யாதா யதயோஸ்ய பாரம் தேனைவ மார்க்கம் தவ நேர்திஷாமி. படிச்சோம் விவேகத்தோட. ஏனைவ யாத்தா யதயோஸ்ய பாரம், எந்த ஒரு மார்க்கத்தை கடைபிடித்து, ஆச்சாரிய சொல்ல நான் ஒன்றும் புதுசா சொல்லலை, ஏற்கனவே எந்த ஒரு மார்க்கத்தை கடைபிடித்து எல்லோரும் இந்த சம்சாரம்ங்கிற
இந்த கடலை தாண்டினார்களோ தேனைவ மார்க்க, சேம் பாத் சொன்னாரா இல்லையா? படிச்சு ஞாபகம் இருக்கா? தேனைவ மார்க்க தவநிர் திஷாமி, அதே மார்க்கத்தை தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன், அதனால கவலைப்படாதுன்னு சொல்ல. இந்த ஸ்லோகம் இது. மாவைஷ்ட வித்வா தவனாஸ்தியபாயக சம்சார சிந்தோ தரணேஸ்ய உபாயக. हे मावैष्ट, हे विद्वान मावैष्ट, don't worry. तवनास्ति अपायः, there is no apayam, உனக்கு வந்து ஒரு there is no danger. சம்சார சிந்தோ தரணேகே அஸ்ய உபாய, there is a way, there is a மார்க்கம். அப்படி ஒரு மார்க்கம், சம்சார கடலை தாண்டுவதற்கான ஒரு மார்க்கம், அது பரம்பரை பரம்பரையாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதான் இது வந்து விபஸ்வான் மனுவிற்கு சொன்னார். மனு வந்து இக்ஷுவாக்கிற்கு சொன்னார். இந்த வார்த்தைகள் கூட பாருங்க, ஸ்லோகத்துல பார்த்தீங்க. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான், ஜஸ்ட் நான் உக்தவான்னு சொல்லல. அங்கேயே என்ன இருக்கிறது? ஒரு உபசர்க்கம் போட்டிருக்கிறார். பிர உக்தவான் அப்படின்னா புரோக்தவான், பிரகர்ஷேன உக்தவான். திஸ் நாலேஜ் வாஸ் கம்ப்ளீட்லி கிவன், டோட்டலி இட் இஸ் கிவன் வித்தவுட் ஹைடிங் எனிதிங். எதையும் மறைக்காமல் இந்த ஞானமானது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, விவஸ்வான் மனவே பிரா. மனு கொடுக்கும் பொழுது அப்படியே என்ன வாட் ஹி ரிசீவ்டு ஃப்ரம் இஸ் குரு, வித்தவுட் கண்டாமினேட்டிங் இட், அதை அப்படியே அசுத்தப்படுத்தாமல் அந்த ஞானத்தை என்ன பண்றாரு? அப்படியே he just பிராக, அங்கேயே ஆகன்னு சொல்லல, அங்கேயே என்ன இருக்கிறது? there is உபசர்க்கம் பிர ஆக, faithfully delivered, that is more important. அதனால we have great responsibility. இது என்ன பண்ணணும்? ரொம்ப ஸ்ரத்தையோடு என்ன பண்ண வேண்டும்? we have to pass it on this knowledge. பிராக. அடுத்து பாருங்க, மனு இக்ஷ்வாக்வே அப்ரவீத், தட் குரு தாத்து ஆல்சோ அப்ரவீத், அது சாதாரண தாத்து கிடையாது. குரு இஸ் a manifested knowledge. See, that is not an ordinary knowledge. When it is revealed, it creates a kind of a transformation in the hearts of the listeners, not just told to the ears. அது ஏதோ காதுகளுக்கு சொல்லப்படும். அப்ரவி மனு வந்து இக்ஷ்வாக்கு சொல்லு. இக்ஷ்வாக்கு வந்து அடுத்து என்ன பண்ற? இக்ஷ்வாக்கு எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்தார். See this, that means this knowledge is wholeheartedly given by the teacher. The shishya only, the disciple only should ask all the questions. எல்லாம் கேட்கணும். மற்ற ஞானத்துல மற்ற ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் this is not the profession. அதனால இதை வந்து இது ப்ரொஃபஷன்னே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். மற்ற ஞானத்துல எல்லாம் என்ன இருக்கும்? இந்த பிசினஸ் ப்ரொஃபஷன்ல, இந்த பிசினஸ் எத்திக்ஸ்ல எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். Always they will teach, but there are certain things you have to only learn. Completely the business secrets, all the professional ethics, all that is not taught. நீங்க போய் யார்கிட்டயாவது அசிஸ்டண்டா நீங்க சேர்ந்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அப்படி. ஆனா when it comes to this ஞானம், இந்த ஞானத்துல மட்டும்தான், இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியன் வந்து எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் முழுமையாக சொல்லிட்டார். நோ, இதுல ஒண்ணுலதான் சீடன் வந்து குருவை மிஞ்சினால் குரு பெருமைப்படுறதே இந்த ஒரு ஞானத்துலதான். there is no competition. இங்க குரு சிஷ்யர்களுக்கு நடுவில் என்ன கிடையாது? the guru never feels threatened by the disciple. So if the disciple really receives this knowledge, he grows greater than the guru. Actually the guru feels very happy. அங்கதான் that is his compassion. மற்ற எந்த ஞானத்திலையும் என்ன பண்ண முடியாது? வேற எந்த ஞானத்திலையும் இதை நாம பார்க்க முடியாது. அதனால்தான் புரோக்தவான், பிராக, அப்ரவீத், they are ready to give this knowledge without holding back any secrets. Therefore this knowledge is great. So imam vivasvate yogam proktavanaham avyayam vivasvan manave praga manurikshvakave bravit. இப்படி ஒரு பரம்பரை இருக்கின்றது. ஸோ நான் வந்து I just take this verse subjectively.
இது வந்து ஒரு சப்ஜெக்டிவா பார்ப்பேன். So there is a parampara. Parampara குருங்கிறது யாரு? Parampara guru is none other than Lord. Here Lord is represented by the word aham. Aham, aham, aham என்ன இருக்கிறது? There is a supreme knowledge. இந்த நீங்க வேற எங்கேயும் தேட வேண்டாம். இந்த வம்ச பரம்பரை உள்ளே இருக்கிறது. நீங்க you should keep this parampara alive. There should not be any discontinuity between this parampara. முதல்ல இந்த பரம்பரையில் யார் உள்ள என்ன இருக்கு? There is a pure consciousness. Aham, aham, aham. Vivaswan. So Vivaswan is the lord of intellect. So புத்தியினுடைய அதிபதி சூரியன். So if there is புத்தி இருக்கான்னு நான் பல தடவை கேட்பேன். புத்தின்னு ஒன்று இருந்தா என்ன இருக்கணும் அப்படின்னா this knowledge என்ன இருக்கணும்? அங்க இருந்து உள்ள இருக்கக்கூடிய the knowledge of consciousness. It is already expressing through the intellect, but we are not aware of it. There is no awareness. But அது என்ன பண்ண ஒரு பரம்பரை. ஏன்னா அதை மறக்காம என்ன பண்ணணும்? நம்ம எப்பவும் எந்த ஒரு விஷயத்தை ஆலோசிக்கும் பொழுதும் மகத் புச்சம் பிரதிஷ்டிதான் அந்த புத்திக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பார்கள் தைத்திரிய உபனிஷத்துல. தஸ்ய ஸ்ரத்தைவ சிரக ருதம் தட்சிண பக்ஷக யோக ருதம் சத்தியம் உத்தர பக்ஷக யோக ஆத்மா மகத் புச்சம் பிரதிஷ்டிதா அப்படி. இந்த நாலேஜ் எங்க இருக்கிறது? வாட் இஸ் த ரூட் ஆஃப் திஸ் நாலேஜ்? இந்த ஞானத்திற்கு வால் எங்க இருக்குது? வால். புச்சம்னா வால். மகத் புச்சம் பிரதிஷ்டிதா மீன்ஸ் knowledge must be rooted in truth. Our knowledge must be rooted in pure consciousness. It must be rooted in அது அப்படி இருக்கணும். இல்லைன்னா என்ன அர்த்தம்? Suppose buddhi is totally divorced from this truth. Buddhi is completely divorced from its origin. அதுதானே நடக்கிறது அப்படி. If there is no continuity அப்படி இந்த கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஞானம் வந்து புத்திக்கு வரலன்னு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அப்புறம் பரம்பரையே படுத்து. அதனால இதுல பரம்பரா குருங்கிறது யாரு? பரம்பரா குருங்கிறது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்ய வஸ்து பரம்பரா குரு உள்ளதா இருக்கிறார். பரமேஷ்டி குரு யார்? பரமேஷ்டி குரு தான் புத்தி. புத்தி மஸ்ட் பி யுவர் பரமேஷ்டி குரு. விவஸ்வான். அடுத்து விவஸ்வான் யாருக்கு சொல்றார்? விவஸ்வான் மனவே பிராக. பாருங்க எவ்வளவு அழகு பாருங்க. மனு மனவேன்னு யாரு? மனு. மனுன்னு யாரு? மனம். See, correct. அந்த புத்தியில இருந்து எங்க வரணும் இந்த ஞானம்? It slowly should come to the level of our mind. In spite of all our worldly thinkings, worldly transactions, worldly இதெல்லாம் இருந்தால் என்ன? All the worldly transaction, worldly thinking must be rooted only in this consciousness. Even our day-to-day thinking, நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவும் you should never get diverse from this knowledge. எவ்வளவு பியூட்டிஃபுல். இந்த பரம்பரையை நம்ம மெயின்டைன் பண்ணணும் கம்ப்ளீட். மனவே பிராக. மனுவினிடத்திலிருந்து எங்க வருகின்றது? இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்கு ஈக்ஷணம். அது இருக்கு பாக்குறது. இந்த ஆல் சென்சஸ் ஆர் இக்ஷ்வாக்கு. ஸோ அங்கிருந்து எங்க வரணும்? இந்த நாலேஜ் மஸ்ட் டசன். கங்கை பாருங்க எப்படி வந்தது. ஆகாய கங்கையிலிருந்து முதல்ல சிவனுடைய தலையில விழுந்து அப்புறம் என்ன ஆகுது? அது இப்படி பாயும் பொழுது ஜன்னு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ அந்த ஜன்னு முனிவருடைய ஆசிரமத்தை அது அழிச்சது. உடனே என்ன பண்ண ஒரு கோபத்தில் என்ன பண்ணுவார்? அவர் எல்லா எடுத்து தன்னுடைய காதுக்குள்ள விட்டுடுவாராம். when பகீரத pleaded, அது இன்னொரு காது வழியே வந்தது. எவ்வளவு அழகாக அது சிரவணத்திற்கு இந்த ஞானத்தை குருமுகமாக கேட்கணும், அது சிரவணம் பண்ணணுங்கிறதுக்கு எவ்வளவு அழகாக கதைகளாக அதையெல்லாம் சொல்லி ஜன்னு முனிவருடைய காது வழியாக வந்தது. திஸ் நாலேஜ் must be listened from the through guru. We must have a large ears. கங்கையே காதுக்குள்ள போற அளவுக்கு என்ன இருக்கணும்? நமக்கு பெரிய காதுகளாக இருக்கணுங்கிறது. This is told the form of a beautiful stories. அப்படி நல்ல நல்ல கதைகளாக சொல்லி. Then each and every sense, eyes, ears, nose, taste, touch, நம்மளுடைய இந்திரியங்கள் வாயிலாகலாம் என்ன ஆகணும்? இந்திரியங்கள் வாயிலாக இந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். ஏதான் பரம்பரை. இவம் விவஸ்வதேயோ. நம்ம பாருங்க, இவங்க எல்லாம் ராஜரிஷிகள். யாரு? அகம் மட்டும்தான் பிரம்ம ரிஷி. மற்ற எல்லாம் புத்தி மனஸ் எல்லாம் ஒண்ணு. ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் என்ன அர்த்தம்? தேர் ஆல் ராஜரிஷிகள் தானே. தேர் ஆல் ரஜசிக். அதெல்லாம் ரஜோகுணம். எல்லா இந்திரியங்களும் ரஜோகுணத்தோடு கூடியது. பிகாஸ் தே ஆர், அதுக்கு ரஜோகுணம் இருக்கிறதால தான் இந்த ஞானம் தேவைப்படுறது. அது ஏற்கனவே சாத்வீகமா இருந்தா நமக்கு தேவையில்லை. அதனால ஆல் தி சென்சஸ் தேர் ஆல் ஆல்ரெடி என்ன இருக்கு? தே ஆர் வெரி ரஜசிக். தென் இட் இஸ் வெரி வயலண்ட். சம்டைம்ஸ் இட் இஸ் வயலண்ட்.
அதனாலதான் என்ன பண்றாரு, இந்த ஞானத்தை எங்க கொடுக்கணும், இது கொடுக்கலன்னு துஷ்ட அஸ்வங்களா ஆயிடும் சொன்னேன்னா இல்லையா. இந்த குதிரைகளும் சரி, இந்த மனமும் சரி, அப்புறம் என்ன ஆயிடும், தே ஒன்லி பிகம் வயலண்ட், தே லூஸ் த ரியல் ஸ்ட்ரென்த். இப்ப புரியறதா? ஜகத் பாலயித்ரு நாம், ஜகத்னா யுவர் ஓன் வேர்ல்டு. யுவர் ஓன் வேர்ல்ட் இஸ், ஹூ இஸ் த ரூலர் ஆஃப் யுவர் வேர்ல்ட்? ஆக்சுவலி த வேர்ல்ட் இஸ் நாட் ரூலிங் யூ. The ruler of this world is your own intellect, your own mind, your own senses are the ruler of your own world. See, பலம் ஆதானாய. அப்ப அந்த புத்திக்கு, மனதிற்கு, இந்திரியங்களுக்கு பலம் எங்கிருந்து வரணும்? பலம் எங்கிருந்து வரணும்? இந்த அகம் புரோக்தவான், அகம்னு உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல இருந்துதான் அதற்கு பலம் வர வேண்டும். தேன பலேன சமர்த்தாக, என்ன இருக்கு, அந்த பலம் இருந்தா then they will take care of their own life. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் என்ன ஆயிடும், அந்த சாமர்த்தியம் வந்துவிடும். ஸோ சப்ஜெக்டிவா நீங்க இந்த ஸ்லோகம் பார்த்தாலும் கூட நம்ம எங்கேயோ விவஸ்வான பார்க்க வேண்டாம், எங்கேயோ மனம். அப்ப என்ன பரம்பரையாக என்ன இருக்கணும், கண்டினியூஸா உள்ள 24 மணி நேரமும் இடைவிடாது அந்த அகத்துல இருந்து புத்திக்கு, புத்தியில இருந்து மனம், மனதிலிருந்து இருந்து இந்திரியங்கள். அதனால்தான் 24 hours you must remember this knowledge. Then at times நமக்கு ஏதாவது பலவீனங்கள் இருந்தாலும், தவறுகள் நடந்தாலும், then this knowledge ஆகும். இந்த கம்ப்யூட்டர்ல கூட சொல்வார்கள், இன்டெல் இன்சைட்னு சொல்வார். they came out with this word, இன்டெல் இன்சைட்னு என்ன, இன்டெல்னா அது இன்டெலிஜென்ஸ். ஸோ there must be hardware. இது மனம், புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் ஹார்ட்வேர். there must be proper software, it must be loaded there. So this Brahma Vidya is the real software with which your hardware is taken care of. ராஜரிஷியோ விதுகு, இதை எல்லா ராஜரிஷிகளும் அறிந்தார்கள். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவார். மோர் ஆஃப் இட் இஸ் கிளியர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ ஹரி.